வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 68, பூமி பொது உடைமை என்பது தலைப்பு. பொருட்களுக்கே மனிதரெல்லாம் ஒருவரோடு ஒருவர் போராடி துன்பமுறும் நிலைமையினை மாற்ற பொருளாதாரத் துறைக்கே மூலமான பூமி பொது உடைமை ஆகிவிட வேண்டும் உலகெங்கும். இந்த மனிதகுல வாழ்வு ஒரு இன்பப் பூஞ்சோலையாக அமைய வேண்டுமானால் முதலில் மனிதர்களது அடிப்படை தேவை பூர்த்தி ஆக வேண்டும். மகாகவி பாரதி கொதித்தார் அல்லவா, தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று. என்ன பயன் விஞ்ஞான வளர்ச்சியினால்? ஒரு மனிதன் பட்டினியாக கிடக்க நேரிட்டாலும் இந்த உலகையே நாம் அழிக்க வேண்டும் என்று பாரதி கொதிக்கிறார் என்றால் அதில் அர்த்தம் இல்லாமல் இல்லை. ஒரு காலத்தில் பஞ்சம் இருந்தது, பட்டினி இருந்தது. ஆனால் விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக நாம் பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி எல்லாம் கொண்டு வந்து உற்பத்தியை பல மடங்கு அதிகரித்து விட்டோம். இந்த நிலையில் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டாமா? அவர்கள் ஏன் துன்பப்பட வேண்டும்? அதனால்தான் அருட்தந்தை சொல்கிறார், பொருட்களை நீங்கள் பொது உடைமையாக்குவது சரி, சாலச் சிறந்தது. எனினும் அடிப்படையான பொருட்களை நாம் உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்துகிற பூமியை முதலில் பொது உடைமை ஆக்குவோம். இந்த பொருட்களுக்காகத்தானே மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் போராடுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள். இந்த நிலைமையை மாற்ற பொருட்களை பொது உடைமை ஆக்குவது சிறந்தது. ஆனால் அதைவிட சாலச் சிறந்தது இந்த பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு மூலதனமாக உள்ள பூமி பந்து. இதை பொது உடைமை ஆக்கிவிட வேண்டும் உலகம் முழுவதும். ஒரு சில நாடுகளில் மட்டும் பொது உடைமை ஆக்குவது என்பது நிலைத்த பயனை தராது. எனவே பூமியை எந்த ஒரு தனிநபரும் தனக்கு சொந்தம் என்று எல்லை கட்டி உரிமை பாராட்டாத வண்ணம் பொது உடைமை ஆக்கிவிடும் பொழுது மனிதர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி மலரும். அதை நோக்கித்தான் அறிஞர்கள் சாமானிய மனிதர்களை வழிநடத்த வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.